சார் சூப்பர். இதை விட இறைவனுடைய அதிசயம் என்னன்னு கேளுங்க. ஓகே. அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த குழந்தைக்கு 1 வருஷம் ஆச்சு. அது மாதிரி ஒரு மனிதனுக்கு இந்த சக்கரங்கள், இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், சித்தி, ஆக்னா, துரியம், ஒரு அனைத்து சக்கரமும் நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ். இப்போ லங், யங், வம், ஓம், இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல என்னென்னா வந்து ஒரு அந்த சக்கரம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவ் ஆகுது. சார் உங்கள் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது க்யூர் பண்ணி இருக்காங்களா சார் அந்த மாதிரி? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா. ஜஸ்ட் இப்போ 2 மட்டும் சொல்கிறேன். நேரலுக்கு வந்து 2 மட்டும் தெரியற மாதிரி மெயின் டிசீஸ் சொல்கிறேன். ஒரு 24 வயசு 25 வயசு இருக்கு அவருக்கு. மேரேஜ் ஆகி சேகர்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்ல இருந்தார். அவர் ஒய்ஃப் பேர் மேரி. ஓகே. இப்போ திருச்சியில் இருக்கிறாங்க. ஓகே. அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு பாம்பேயில் இருந்தார். அப்புறம் அங்கே கார் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தார். எங்கேயுமே கார் டிரைவ் தான் பண்ணிட்டு இருந்தார். அது கார் டிரைவிங் உங்களுக்கு தெரியும், லன் டைமிங் ஓட்டுவாங்க, நேரம் தூங்குவாங்க, போகணும். திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக் வந்து என்னென்னா அவருக்கு ஒரு இடது காலம் வந்து பிளாக் ஆயிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு என்னென்னா மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் லைஃப் லாங் இப்படி தான் இருக்கணும், மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் நீங்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவர் ஒரு நண்பர் மூலியமாக கேள்விப்பட்டு வந்தார். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாத நம்ம வரும் ஒரு 6 மந்த்ஸ் எடுத்தார். இப்போ நல்லா இருக்கிறாரு. 6 மந்த்ஸ் எடுத்தாரு. 6 மந்த்ஸ் அதாவது ஒன்லி எக்ஸ்டர்னல் யூஸ் வருமா. மசாஜ் வந்து வாரம் டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல சார்? தெரியுது. ஏன்னா அவர் வந்து யங் ஏஜ், உங்களுக்கு ஒரு 30 தான் இருப்பார். ஓ 30 தான். ஓகே ஓகே. ஆனால் உங்களுக்கு மற்ற மருத்துவமனையில் சொன்னது நீங்கள் லைஃப் லாங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, இப்படியே தான் நீங்கள் இருக்கணும், உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இதில் என்ன அதிசயம் என்ன அப்படின்னா, அவர் ரெடி ஆகி இப்போ திருச்சியில் மறுபடியும் வந்து கார் டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. சூப்பர் சார் சூப்பர். இதை விட இறைவனுடைய அதிசயம் என்னன்னு கேளுங்க. அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த குழந்தைக்கு 1 வருஷம் ஆச்சு. ஓகே ஓகே ஓகே. இது வந்து நம்ம வர்ம மருவத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயம். அதுதான் நாம செய்யறதில்ல, சித்தர்கள் வந்து நம்ம மூலியம் வழி நடத்துகிறாங்க. நாம் ஒரு கருவி, அவ்வளோதான். சரிங்களா? அப்புறம் இன்னொரு அதிசயம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 8 இயர்ஸ் 79 இயர்ஸ் ஓல்டு பெரியவர் ஒருத்தருக்கு ஜுவல்லரியில் இருக்கிறாரு. அவருடைய சன்னு. அவர் பேர் சதீஷ்னு சொல்லி பேர். அவருடைய அப்பாவுக்கு லங்ஸில் வந்து ரொம்ப நீர் கோர்த்து பிரச்சனை உங்களுக்கு. அதாவது சிலிண்டர் இல்லாத ஆக்சிஜன் சிலிண்டர், அதனால் அவரை எங்கேனால வந்து மூவ் பண்ணவே முடியாது. அவர் நடக்கிறதோ இல்லை வந்து வண்டியில் போகிறதோ எதுவும் முடியாது உங்களுக்கு. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, இல்லை சார் நீங்கள் அப்படியே சிலிண்டர் வச்சுட்டே இருங்க, இருக்க வரைக்கும் இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் வர்ம சிகிச்சை வந்து அவருக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் தொடாத அது வர்மா கொடுத்துட்டு உள்ள சில கஷாயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு டாக்டர் சொன்ன டேட்டு போக மறுபடியும் 5 இயர்ஸ் இருந்தார். ஓ சூப்பர். இல்லை முடிஞ்சது சார் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்ன ஒரு கேஸு. இறைவன் அருளால் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அவர் வந்து அப்புறம் யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் அவருடைய பொண்ணு வீடு சிமோகாவில் இருக்குது. சிமோகா. இவர் கோயம்புத்தூர் இருக்கிறாரு. கோயம்புத்தூரில் ரங்கே கவுண்டர் வீதியில் ஒரு வீடு. அவர் பொண்ணு வீடு பேத்தி கல்யாணம் சிமோகா மைசூரில். அது வரை காரிலேயே போயிட்டு வர்றாரு. எந்த விதமான உபகரணமும் இல்லாத நார்மல் ப்ரீத்திங்கோட அவர் போயிட்டு வர்றார். அப்போ என்னென்னா அந்த அளவுக்கு வந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. இறை அதிசயத்தினால சித்தர்களுடைய அருளால் இதெல்லாம் நல்லபடியாக நடக்குது. இது அனைத்து மக்களும் வந்து தெரிஞ்சு பயன்பெறணும்னு சொல்கிறாங்க. அதனால் வருமானாவே நான் பயந்துக்கணும், இல்லை சார் நான் நிறைய மெடிசன் சாப்பிட்ருக்கிறேன், உங்கள்கிட்ட வந்து நான் மெடிசனெல்லாம் விடணுமா அப்படிங்கிறதுல இல்லை. நீங்கள் அலோபதி மெடிசன் சாப்பிட்டாலும் வேறு எந்த ஆயுர்வேதிக் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் எல்லா மெடிசன் நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னலாக நீங்கள் வருமா யூஸ் பண்ணிவிட்டு வாங்க. நான் கொடுக்குற ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க, இல்லை சொன்ன முறையை ஃபாலோ பண்ணுங்கள். இயற்கை ஃபஸ்ட்டு இயற்கை முறைகள், இயற்கை வாழ்வியல் முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். நேரத்தில் சாப்பிட்றது, நேரத்தில் தூங்குறது, பசி எடுத்து சாப்பிட்றது, இந்த அவாய்டு ஜங்க் ஃபுட்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது. இந்த சக்கராஸும் இந்த வர்மாக்கும் என்ன சார் கனெக்ஷன்? சக்கராஸ் உங்களுக்கு தெரியுமா? சக்கராஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நம்ம உடம்புல இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு 7 சக்கரஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்னா, துரியம். இதுபோல் சக்கராஸ் நிறையா இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது இந்த 7 சக்கராஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சக்கராஸ் உங்களுக்கு என்னென்னா வந்து ஒவ்வொரு சக்கரமும் வந்து ஒவ்வொரு வர்மத்தோட தொடர்புடையது. உங்களுக்கு என்னென்னா உங்கள் வர்மம் 108 வர்மம் நம்ம புழக்கத்தில் இருக்குது. அதில் படுவர்மம் வந்து 12, தொடுவர்மம் 96.
ஒரு படுவர்மம் வந்து 8 தொடுவர்மத்துக்கு ஈக்குவல். அப்போ உங்களுக்கு இந்த படுவர்மம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக டச் பண்ணும்போதோ இல்லை ப்ரெஷர் கொடுக்கும்போதோ உங்களுக்கு அந்த சீக்கிரமான பாதிப்பு அதிகமாகும். அதாவது சில தொந்தரவு உடனே ரிலீஸ் ஆகும். சில பேர் ரொம்ப தொந்தரவு இருந்தால் தெரியாத அடிபட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு கான்சியஸ் இல்லாத போகிற அளவு சான்சஸ் உண்டு. உங்களுக்கு தொடுவர்மம் அந்தளவு வந்து எஃபெக்ட் பண்ணாது. இந்த படுவர்மம் நம்மளுக்கு எல்லா சக்கரஸோடையும் பிளாக் ஆகிருக்கு. நம்ம மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆகுன, துரியம். இப்போ உங்களுக்கு இது பேர் உங்களுக்கு வந்து நம்ம சகசாரம்னு சொல்லுவோம். இது வந்து கொண்டைக்குள்ளி வருமத்தோட தொடர்புடையது. ஓகே ஓகே சரிங்களா? இது வந்து ஆகுனை. இது பேர் உங்களுக்கு முட்டு வைக்கிறோம் இல்லையா, திளர்த்த வருமம், அதோட தொடர்புடையது. இது உங்களுக்கு தொண்டைக்குழி வருமம். இது விஸ்தி சக்கரம் உங்களுக்கு. இது ஆகனா சக்கரம். ஆகனா சக்கரம் உங்களுக்கு வந்து நேர் வருமம். கீழே மணிப்பூர சக்கரம். மணிப்பூர சக்கரம் உங்களுக்கு வந்து தொப்புள் வருமம், நாபி வருமம். கீழே நம்ம உறுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற வந்து கல்லடைக்கால வருமம். இது வந்து உங்களுக்கு வந்து சுவாதிஷ்டான சக்கரம். நம்ம ஏனஸ் கட்டிருக்கிறது மூலாதாரம். இந்த மூலாதார சக்கரம் உங்களுக்கு வந்து நம்மளுடைய அனைத்து விதமான வியாதிகளையும் குணப்படுத்தும். அது வந்து உங்களுக்கு இருக்கிற வருமம் பேர் உங்களுக்கு வந்து அண்டவர்மம்னு பேர். அந்த அண்டவர்மம் வந்து நம்மளுக்கு பேஸ். உங்களுக்கு எப்படி நம்ம ஒரு பில்டிங்க்கு அஸ்திவாரம் பேஸோ அது மாதிரி ஒரு மனிதனுக்கு இந்த சக்கரங்கள், இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்னா, துரியம், உங்களுக்கு அனைத்து சக்கரமும் நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ். வடிவேல் சொல்கிறாப்புல இல்லை, பில்டிங் ஸ்ட்ராங்கு சார், பேஸ்மெண்ட்டை வீக்கு சார்னு சொல்கிறாப்பு இல்லையா, அது மாதிரி நம்மளுக்கு இந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேஸ்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு எனர்ஜியாக இருக்கும். அந்த மூலாதார சக்கரத்தை நாம் இயக்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க வந்து மூச்சு பயிற்சி பண்ண சொல்கிறாங்க, யோகா பண்ண சொல்கிறாங்க. பண்ணுறோம் இல்லைங்களா? மூச்சு பயிற்சி பண்ணுறோம், யோகா பண்ணுறோம், சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம், பத்மாசனம் பண்ணுறவங்களுக்கு. இதெல்லாம் என்ன வந்து நம்ம சக்கரங்களும் நாம் வந்து ஆட்டோமேட்டிக் ஆக்டிவ் பண்ணுறவங்களுக்கு. இந்த உங்களுக்கு சக்கரத்தை எடுத்துன்னா அதுக்கு நிறைய உங்களுக்கு விஷயங்கள் இருக்குது, வருமங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது அந்த சக்கரம் வந்து ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு சவுண்ட் இருக்குது. இப்போ லங், யங், பம், ஓம் இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல என்னென்னா வந்து உங்களுக்கு அந்த சக்கரம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவ் ஆகும். அப்போ நம்ம அந்த சக்கரங்களை வந்து நம்மளுக்கு ஆக்டிவாக இதை அவனுக்கு வந்து ரேகி ஹீலிங் பண்ணுறாங்க, டிஸ்டன்ஸ் ஹீலிங் உங்களுக்கு பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வர்மா முறையில் ஒரு டிஸ்டன்ஸ் ஹீல் ஒரு அதிசயம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும்.